வணக்கம் 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 நண்பர்களே. நான் உங்கள் நிதிஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜாவா வெர்ஷன் மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் எப்படி மாட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதாவது சோடியம் அந்த மாதிரி எஃப்இஎஸ் பூஸ்டர் மாடெலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்குது. கவலைப்படாதீங்க, ஷேடர்ஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் மட்டும், அந்த சப்ஸ்கிரைப் மட்டும், அந்த லைக் மட்டும் எல்லாத்தையும் தட்டி விட்டு பாருங்கள், என்ன ஆக போகுது. ஓகே, நான் உங்கள் நிதிஷ். வெல்கம் டு நிதிஷ் தமிழ் கேமிங். இந்த சீரியஸில் இதான் ஈஸியான வழி. என்னென்னு பார்க்க போகிறோம்னா, மாட்ஸை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம், ஈஸியாகவும் அப்லோட் பண்ணலாம். நான் சொல்கிறது அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், அது போதும். அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரோ ஒர்க் ஆகலன்னு சொல்லக்கூடாது. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மாட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் மாடரேட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட்டில் போய்க்குங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். இதுதான் அதோட இன்டர்ஃபேஸு. இப்போ நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி மாடர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே கொஞ்சம் நேரம் ஆகிட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மோட் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். இதில் இருக்கிறது அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஃபேப்ரிக் ஏபிஐன்னு இருக்குல்ல, அது மெயின். அப்புறம் சோடியம் அந்த ஐஆர்எஸ் ஷேடர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் தான் ஷேடர்ஸ் அப்லோட் பண்ணணும். அதில் அந்த ஃபேப்ரிக் கோரு எல்லாமே மாட் மெனுலாம் முக்கியமான இது. நான் என்னென்ன மாடு டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு கமெண்டில் சொல்கிறேன். மறக்காமல் அந்த மாடெலாம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். லித்தியம்லாம் இருக்குது. இந்த மாடு மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அந்த மாட்ஸ் பட்டனும் வந்துடும். உங்களால் மாட்ஸும் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியும். இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி அந்த ஃபேப்ரிக் ஏபிஐ எடுத்திருக்கேன். டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வெர்ஷன் செலக்ட் பண்ண சொல்லும். வெர்ஷனை வந்து நான் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ஃபேப்ரிக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி கேமுக்குள்ளே அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களோட மோஜோ லான்ச்சரை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதில் லாஸ்ட் ஆப்ஷனாக ஓப்பன் கேம் டெரிட்டரின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் ஃபைலுக்கு வந்து அப்லோட் பண்ணுற இடம். ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு மண்டையை பிச்சுக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை. மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளக்க இந்த மாதிரி தான் இருக்கும். மண்டையை பிச்சுக்கணும் இதுலேயும். நீங்கள் டவுன்லோட் பண்ணது தான் காமிக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி டூ பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி மோஜோ லான்ச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்ஸ்டன்ஸுக்குள்ளே போயிட்டு அதில் ஃபேப்ரிக் லோடர்னு இருக்கும், அதுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா மாட் இன்ஸ்டால்னு இருக்கும். மாட்ஸ்ன்னு இருக்கும், சில பேருக்கு மாட் இன்ஸ்டால்னு இருக்கும். மாட்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் அதில் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு மாட்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேடர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். திருப்பி அதே வெப்சைட்டில் போய்ட்டு அந்த சர்ச் பாரில் போய்ட்டு மாட்ஸுக்கு பதிலாக ஷேடர்ஸை தொட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு நிறைய ஷேடர்ஸ் காமிக்கும், பிஎஸ்என்எல் முதற்கொண்டும் காமிக்கும். உங்களுக்கே உங்கள் ரேமை பொறுத்து எந்த ஷேடர் நல்லா இருக்குமோ அந்த ஷேடரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி மாட்ஸை டவுன்லோட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்படி என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெர்ஷனை எப்பவும் போல் செலக்ட் பண்ணிட்டு ஃபேப்ரிக்னு காட்டாது, ஐஆர்எஸ்ன்னு காட்டும். அந்த ஐஆர்எஸை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷேடரை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம கேமுக்குள்ளே அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் மோஜோ லான்ச்சர் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி அந்த ஓப்பன் டைரக்டரி கொடுத்துருக்கங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைலுக்கு திருப்பி இங்கே வந்துடும். அது வந்தோடனே டவுன்லோட் ஆப்ஷன் போய்க்குங்க. இப்போ உங்களோட ஷேடரை வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா. அந்த ஷேடரை வழக்கம் போல் தான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி டூ பண்ணிக்கோங்க. காப்பி டூ பண்ணதுக்கப்புறம் மேலே திருப்பி அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மோஜோ லான்ச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. மோஜோ லான்ச்சரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் போய்க்குங்க. இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக் லோடர். லோடருக்கு போனீங்கன்னா ஷேடர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஷேடர்ஸில் போய் நீங்கள் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஷேடர் பேக் ஆப்ஷன் காமிக்கலைன்னா ஒரு வாட்டி கேமுக்குள்ளே போய்ட்டு வெளியில் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காமிக்கும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட மோஜோ லான்ச்சரில் ஓப்பன் பண்ணி கேமுக்குள்ளே போயிருங்க. அப்புறம் என்ன கைஸ், வழக்கம் போல் தான். பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ணிட்டு திருப்பி வந்து கேம் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் லேட்டாக தான் லோட் ஆகும். ஏன்னா மாட்ஸ்லாம் நிறையா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்படி தான் அந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாது இல்லையா. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். சோடியம்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா மாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த மாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன மாட்ஸ் டெவலப் பண்ணுறீங்க நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. இப்போ டன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஷேடர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வீடியோ செட்டிங் போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு செட்டிங்கை வித்தியாசமாக மாதிரி இருக்கும். அதில் ஷேடர்ஸ் பேக்குன்னு ஒன்று இருக்கும்.
இருக்கும். ஸோ அந்த ஐஆர்எஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேடர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஷேடர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஷேடர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இருங்க, கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல். கீழே உள்ள அந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வேர்ல்டு கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஷேடர்ஸோட தான் வேர்ல்டுக்கு கிரியேட் ஆகும். நீங்கள் உள்ளக்கே மாற்றிக்கலாம் ஷேடர்ஸ் வேணாமான்னு. எஸ், இப்படி தான் கைஸ் நம்ம ஷேடர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓஎஸ், பாய்.